ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே 99 தான் இருக்கிறோம். நம்ம ரன்னிங் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 99 டேஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு இன்றைக்கி கடைசி நாளுக்கு நாள் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ரன்னிங் போகிறவங்க கண்டிப்பாக வார்ம் அப் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு ரன்னிங் பண்ணுங்கள். அப்படின்னா தான் லாங் டேஸ்க்கு நம்மளால் லாங் ரன்னிங் போக முடியும். அப்படின்னா தான் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகே காய்ஸ், நம்ம சேனலில் புதுசாக போகிறவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்படின்னா தான் ஃபிட்னஸ் அண்ட் வெயிட் லாஸ் ப்ளஸ் ரன்னிங் பற்றி உள்ளவங்களுக்கு டிப்ஸ் எல்லாமே ரெகுலராக கிடைக்கும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி வாங்க ரன்னிங் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டே 99 ரன்னிங் போயிட்டு இருக்கிறோம். இந்த ரன்னிங் ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்போர்ட்டு. நம்ம ஆரம்பித்து ஒரு 99வது நாள் போயிட்டு இருக்கிறோம். இது ரன்னிங் ரெகுலராக போயிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு ஸ்போர்ட்டுங்கிறது. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம முடித்தோம். இன்றைக்கி 10 கிலோமீட்டர் ஆவரேஜ் ஃபேஸ் 5 minutes 7 seconds முடிச்சிருக்கிறோம். ஓகே காய்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டே 99 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம நாளைக்கு டே 100. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரன்னிங் போகலான்னு இருக்கோம். அதை வந்து இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம ஊர் மலையடிப்புதூர் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ரோடு களக்காடு போகிற ரோடு, இதெல்லாம் நம்ம மாவடி பள்ளிவாசல் களக்காடு, அப்புறம் அங்கேருந்து நாங்குநேரி வரைக்கும் போயிடும். சுப்பிரமணியம் வழியாக நாங்குநேரி வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரெண்டாவது ஏர்வாடி வரோம். ஏர்வாடி வந்துட்டு அங்கேருந்து நம்ம ஊர் இந்த எல்லைக்கு திருத்துமணம் வழியாக வரோம். இதுதான் நம்ம டே 100 பண்ணக்கூடியது. இது எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 32 கிலோமீட்டர் வரும். இதை நம்ம கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டே 99 ரன்னிங்கை முடிச்சுட்டு வந்து வீட்டில் புஷ்அப்ஸ் பண்ணி பார்த்தோம். நார்மலாகவே 20-30 புஷ்அப்ஸ் பண்ணுவோம். இப்போ 40 வரைக்கும் பண்ண முடியுது. நம்ம டார்கெட் இப்போதைக்கு 50 புஷ்அப்ஸ் பண்ணணும். நம்ம பின்னாடி 100 புஷ்அப்ஸ் பண்ணணும். இதை இன்றைக்கி 40 புஷ்அப்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபிட்னஸ் செக்அப் பண்ணிவிட்டு காலையில் நம்ம ரெகுலராகவே பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் தான் கிரியேட்டின் எடுப்போம். இன்றைக்கி காலையிலே கிரியேட்டின் எடுத்துகிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஹை ப்ரோட்டீன் ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஐட்டம் தான் ஃபுல்லாமே எடுக்கிறோம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நைட் டின்னரும் அதே மாதிரி தான். அப்புறம் ஃபிஷ் ஆயிலோட டே கம்ப்ளீட் பண்ணுறோம்.